தன்வினை தன்னைச் சுடும் அப்படிங்கிற பழமொழிய பலரும் வாழ்க்கையில பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். ஏன் நம்ம வாழ்க்கையிலேயே நடந்திருக்கோம். இந்த ஒரு சூழல் ராமாயண காலத்திலேயும் நடந்திருக்குங்கிறதுக்கு சாட்சி இருக்குது. மாவீரன், சிவபக்தன் என்றெல்லாம் போற்றப்படக்கூடிய ராவணன் செய்த தவறு குலநாசத்துக்கே காரணமாகுது. என்னன்னா, போர்க்களம். அந்த போர்க்களத்திலே ராவணனுடைய மகன் இந்திரஜித்து மாயப்படைய ஏவுறான். பிரம்மசாஸ்திரம். அந்த பிரம்மசாஸ்திரத்தினால என்னாகுது அப்படின்னா, லட்சுமணன் மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய வானர படைகளும் மயங்கிடுறாங்க. இந்த செய்தி ராவணனுக்கு போய் சேருது. உடனே ராவணன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, சீதாதேவியை புஷ்பக விமானத்தில் ஏற்றி இந்த காட்சியை காட்டணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்படி பார்க்குற போது தனக்கு நேசமானவர்கள்லாம் இறந்து கிடக்கிறாங்க அப்படிங்கிற துயரத்தினால நம்ம நினச்சதை நடத்திடலாம், சீதை தன் வசப்படுவா அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அவன் நினைத்த அந்த சிறுபிள்ளைத்தனமான செயல் என்ன பண்ணுது அப்படின்னா, அவனை வேறு விதமாக சிந்திக்க வைக்குது. தன்னுடைய படை வீரர்களினுடைய சடலங்களையெல்லாம் கடலுக்குள்ளே வீசணும், அதாவது எரியணும் அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா தன்னுடைய படை வீரர்கள் இத்தனை பேர் இறந்து கிடக்குறாங்கன்றத சீதாதேவி பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்ச ராவணன் சேனாதிபதியை அழைச்சி தன்னுடைய படை வீரர்களின் சடலங்களையெல்லாம் கடலுக்குள்ளே மூழ்கடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டான். அதன்படியே சேனாதிபதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, வீரர்களையெல்லாம், ராவணனுடைய படை வீரர்களையெல்லாம் கடலுக்குள்ளே வீசிடுறாங்க. இப்போ வானர படைகளும் லட்சுமணன் மட்டுமல்ல, அனுமனும் மயங்கி கிடக்கிறாரு. இந்த சூழலில் விபீஷணன் முதலில் அனுமனுடைய மயக்கத்தை தெளிவிக்கிறார். அதன் பிறகு ஜாம்பவான் ஒரு அறிவுரை சொல்கிறார். என்ன அப்படின்னா, சஞ்சீவி மலையில் இருக்கக்கூடிய மூலிகைகளை கொண்டுட்டு வந்தீங்கன்னா இங்கு இருக்கக்கூடியவர்களின் மயக்கங்களை தெளிவிக்கலாம் அப்படின்னு சஞ்சீவி மலையை எடுத்துகிட்டு வரும்படியாக அனுமனுக்கு ஆணையிடப்படுகிறது. அனுமன் உடனே விரைந்து போகிறாரு. ஆனால் அங்கு எந்த மூலிகை அப்படின்னு அவருக்கு தெரியலை. அதனால் சஞ்சீவி மலையவே அப்படியே பெயர்த்து கொண்டுட்டு வர்றாரு. கொண்டுட்டு வந்த பிறகு அந்த சஞ்சீவி மலையில் இருக்கக்கூடிய மூலிகையின் காற்று எல்லா இடத்துலையும் பரவி லட்சுமணன் மட்டுமல்ல, வானரப்படைகள் எல்லாமே மயக்கத்திலிருந்து எழுந்து உயிர் பெற்றாங்க. ஆனால் ராவணனுடைய படை வீரர்களின் உடல்கள் கடல்களுக்குள் மூழ்கடிக்கப்பட்டதுனால என்னாச்சு அப்படின்னா, அவங்களால உயிர் பெற்று வர முடியலை. ஒருவேளை அவருடைய உடல் நிலத்தில் அப்படியே கிடந்திருந்துச்சுன்னா சஞ்சீவி மலையினுடைய காற்று பட்டு அவங்களும் உயிர் பெற்றிருக்கலாம். ராவணன் புத்திசாலித்தனமாக தான் நினைச்ச செயலை செயல்படுத்தினதுனால அவனுடைய குலம் மற்றும் ராஜ்யமே அழிந்து போனது என்பதை இதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம்.